மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போகின்ற இடைத்தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது யோகி ஆதித்யநாத் ஒரு இஸ்லாமியர்களுடைய வீடை ஒட்டுமொத்தமாக புல்டோசர் மூலமாக இடித்து தள்ளியிருக்கிறார். எதற்காக என்றால், அந்த இஸ்லாமியர் சமாஜ்வாதி கட்சியில் இருப்பதாகவும் அந்த இஸ்லாமியர் வைத்திருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாள் அங்கிருக்கக்கூடிய 12 வயதான ஒரு சிறுமியை கர்ப்பமாக்கிய காரணத்தினால் அந்த கடை உரிமையாளரான இஸ்லாமியரும் அந்த கடை உரிமையாளருமான அவருடைய வீட்டை ஒட்டுமொத்தமாக இடித்து உடைத்திருக்கிறார்கள். இதில் சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் கூறும் பொழுது, நீங்கள் வீட்டை இடியுங்கள், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தவறுக்கு தண்டனை கொடுங்கள், அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அது யார் செய்திருக்கிறார்கள், அது செய்த தவறு என்ன என்பதை கண்டுபிடித்த பின்பு நீங்கள் தண்டனை கொடுங்கள் என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமியருடைய கடையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாள் செய்த குற்றத்திற்கு அந்த கடையையும் அந்த வீட்டையும் இடித்து நொறுக்குவதனுடைய காரணம் அந்த நபர் இஸ்லாமியர் என்ற காரணத்தினாலா என்கின்ற கேள்வியும் தற்போது முன்வைக்கிறார்கள். இடைத்தேர்தல் அல்லவா, எப்படியாவது யோகிக்கு மீண்ட மவுசை கண்டிப்பாக திரும்ப எடுக்க வேண்டும். எப்படியோ லோக்சபாவில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாயிற்று. இடைத்தேர்தலிலும் தோல்வியுற்றால் ஒட்டுமொத்தமாக பாஜக தன்னை ஓரம் கட்டிவிடுமோ என்று கருதி இப்பொழுது சிறிய அளவிலான விஷயங்கள் குற்றங்கள் கிடைத்தாலும் அதனை மிகப்பெரிய அளவில் பெரியதாக்கி கொண்டிருக்கிறார்கள். 12 வயதான ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த மாணவியை கர்ப்பமாக்கியது மிகப்பெரிய தவறு என்று அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். கண்டிப்பாக அந்த கயவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். ஆனால் தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு நபரை விட்டுவிட்டு அந்த கடையை நடத்துபவரை ஒட்டுமொத்தமாக தண்டித்ததனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிறது. கடையில் நிற்கக்கூடிய வேலையாள் செய்த பிரச்சனைக்கு ஏன் கடையில் இருப்பவரை அவரை தண்டிக்க வேண்டும், அவருடைய கடையும் வீட்டையும் இடித்து நொறுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. நீங்கள் செய்யுங்கள், DNA பரிசோதனை செய்யுங்கள், வழக்கு தொடருங்கள், அவருடைய வீட்டை இடியுங்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். எதற்கு இந்த அவசரம் என்றுதான் அகிலேஷ் யாதவ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தல் வருகிறது. தலித் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் யோகிக்கு தேவை. ஏற்கனவே கடந்த முறை இந்த முறை நடந்த லோக்சபா தேர்தலில் தலித் மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இல்லாத காரணத்தினால்தான் யோகி தோல்வியுற்றார் என்கின்ற செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. எப்படியாவது அவர்களை ஈர்த்தாகிவிட வேண்டும். ஒரு வீட்டை இடித்து விட்டால் கண்டிப்பாக அது நடந்துவிடும். குற்றத்திற்கு நாங்கள் தண்டனை அளித்து விட்டோம், ஒட்டுமொத்தமாக அவர்களை வீடு இடித்து நாசமாக்கப்பட்டது என்கின்றதை யோகி பறைசாற்றுகிறாரோ என்னவோ தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக அகிலேஷ் யாதவனுடைய பெயரையும் சமாஜ்வாதியினுடைய பெயரையும் களங்கம் ஏற்படும் அளவிற்கு இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது யோகியினுடைய அரசாங்கம். இது அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான் என்று இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. ஆனால் யோகியும் அவரது கூட்டாளிகளும் அவருடைய கூட இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒன்றிணைந்து நடத்திய நாடகத்தினுடைய அடுத்த அத்தியாயம்தான் நடத்தியது. அதாவது குற்றம் செய்த நபர் ஒன்று அந்த கடையை நடத்துகிறது ஒரு இஸ்லாமியர் என்ற காரணத்தினால் அவர் வீட்டையும் கடையும் இடித்து மக்களிடம் நாங்கள் தண்டனை அளித்து விட்டோம் என்று பிதற்றிக் கொள்வதற்காக இதை ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்டனை அழியுங்கள், தீர விசாரித்த பின்பு யார் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பு அந்த தண்டனை அழியுங்கள் என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம், இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.